50K டோர்னமெண்ட்டில் ஃபைனல் டேவில் இருக்கும். குருவிக்காரக்குளம் நடத்தும் 50,000க்கான கிரிக்கெட் தொடர்போட்டியில் ஃபைனல் டே. இன்றைக்கி தான் செமி, ஃபஸ்ட்டு செமி, செகண்ட் செமி, ஃபைனல் எல்லாமே ஃபைனல் டேயில் நடக்குது. ஃபஸ்ட்டு செமியான தீராம்பாளையம் முதல் நாளில் என்ட்ரி ஆனாங்க. ரெண்டாவது நாளில் ஐத்தம்பட்டி செமி என்ட்ரி ஆனாங்க. ரெண்டுமே ஒரு டீமு. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செமி. இதில் ஐத்தம்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 8 ஓவர், 3 ஓவர் காமன் பவர் பிளே. இதில் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா 3 ஓவருமே நியூ பவுலர் தான் யூஸ் பண்ணணும் பவர் பிளேயில். அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேட்ச்சுக்கு 6 பவுலர் யூஸ் பண்ணணும். 2 பவுலருக்கு 2 ஓவர். ஐத்தம்பட்டியை பார்த்தலாம் ஃபீல்டிங்கில் இருக்காங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செமி தீராம்பாளையம் அணிக்காக ஓப்பனிங் பேர் அசோக் மற்றும் சக்தி. இந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே வந்திருக்காங்க. பவர் பிளே ஓவரே வீச ஆனந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐத்தம்பட்டி அணிக்காக ஆனந்த் வெர்சஸ் அசோக். ஃபஸ்ட் ஒன் நேரம் வந்து மோதி இருக்காரு. பவுலரால் ஸ்டாப் பண்ண முடியலை. சைட்டில் ஒரு ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக ஒரு ரன்னு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ஓடிட்டாங்க. சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க தீராம்பாளையம். சக்தி நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிள் இருந்தார். சைக்கிள் வந்திருக்கார். செகண்ட் பால் உடம்புக்கு போட்டிருக்காரு. டீசெண்டாக ஒரு சிங்கிள். நல்லா டிஃபென்ஸ். மேட்ச்சுக்கு 8 ஓவர், அதனால் ரொட்டேட் பண்ணுறாங்க. நியூ பால் வேறு அடிச்சிருக்காரு. தேர்ட் மேனில் யாருமே இல்லை. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. 2 ஈஸி 2. ஃபோர்த் ஒன் ஒரு சடன் பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. பிச்சு நல்லா காஞ்சிருச்சு, அதனால் பவுன்ஸ்லாம் ஆகுது. சடன் ஆகிடுச்சு. டாட் பால். நல்லா பவர் பிளே பிடிச்சி போட்டுட்ருக்காரு ஆனந்த். 6 பவுண்டரியை விட்டு தரல. செமையாக போட்டுட்ருக்காரு. சிங்கிள் தான் போகுது. 5th ஒன் அகேன் இதே மாதிரி பேக் டு பேக் 2 டாட் போடுறாரு அசோக்கை வச்சு. நல்லா பவுலிங். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காரு. 4 ரன்னுக்கு ரிட்டர்ன் திரும்பி ட்ரை பண்ணியிருக்காரு. விக்கெட்டா? குட் கேட்சுங்க. அப்படி போய் கவர் பண்ணி பிடிச்சார். நல்ல டேக்கன். ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க தீராம்பாளையம். அசோக்கோட பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. நல்ல ஓவராக போட்டு அமைஞ்சிருக்கு ஐத்தம்பட்டி அன்னைக்கு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் திலீப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சைக்கிளில் இருப்பாங்க. 1 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி தீராம்பாளையம். 2வது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வசந்த் வெர்சஸ் சக்தி. செகண்ட் பால் ஒயிட். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஒரு எட்ஜி. 2 அவுட்டா? டேரக்கிட்ட இருந்தால் ஒரு சான்ஸ் கிடச்சி வந்திருக்கும். ரிஸ்கி ரன் ஓடிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன் திலீப் ஸ்ட்ரைக்கில். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் கனெக்ட் ஆகலை. டாட் பால். நிறைய டாட் போடுறாங்க ஐத்தாம்பட்டி. தேர்ட் ஒன் கேன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா பவுன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் அடிச்சிருக்காரு. பளிச்சுன்னு பாயிண்டில் யாருமே இல்லை. 6. ஃபஸ்ட்டு 6 எடுத்துட்டாங்க தீராம்பாளையம். திலீப் பேட்டில் இருந்து அழகாக இருந்தது பார்க்கவே. செம்மையாக இருந்தது ஷாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு வைடு புல் டாஸ். கீப்பர் பாலை மிஸ் பண்ண. பவுண்ட்ரி போயிருமா? பவுண்ட்ரி போயிருச்சுங்க. பின்னாடி இருந்தோடனே ஸ்டாப் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரா மூலியமாக ஒரு 4 ரன். குயிக்காக 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 2 பாலுக்கு. சாரி 1 பாலுக்கு. நெக்ஸ்ட் ஒன் 2 ஓடலை. ஃபீல்டர் கைக்கே போகிறனால நல்ல ஒரு டிஃபென்ஸ். டாட். லாஸ்ட் 1 பால். ரன் சான்ஸா இல்லை. ஒரு மிஸ்ஃபீல்ட். ஆனால் பேக்கப் இருக்காங்க. டாட்டோட 2வது பவர் பிளேயும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. டீசெண்டாக விளாண்டுருக்காங்க. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி தீராம்பாளையம். அடுத்த நியூ பவுலர் விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளேயில். 3 பவர் பிளேயும் 3 நியூ பவுலர் தான் போடணும். அது காரணமாக
தேர்ட் ஓவர் வீச விக்கி வெசஸ் சக்தி. போயிட்டு கோட்லேயே போடுறாரு, நல்லா திரும்பி போடுறாரு, ஃபுல் ஃபேஸில் போடுறாரு. ஆக்ஷன் ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லா லென்த்து போடுறாரு, யார்கர் போடுறாரு. செகண்ட் ஒன் ஒரு புல் டாஸ் தவற விட்டார், கனெக்ட் பண்ண முடியல சக்தியால். டாட் பவர் பிளேயில் நிறைய டாட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ்லேயே வச்சுட்டு சிங்கிளா ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ரிஸ்கி ரன் தான், அகைன் ஓடுறாங்க. ரன் தேவை, ஆனால் எடுத்துகிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் போடுறாருங்க, பேக் டு பேக் டாட். காலிலே கொண்டு நேராக ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறாரு. நல்ல பவுலிங்க, விக்கெட் இருந்து சூப்பராக போட்டுட்ருக்காரு பவர் பிளேயை. ஒரே ஒரு 6 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒய்டில் ஒரு பவுண்ட்ரி போச்சு, மற்றபடி சூப்பராக போட்டிருக்காங்க பவுலிங்கை பவர் பிளேயை. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு, சரியாக கனெக்ட் பண்ண முடியலை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உல்டாஸ் பால், சரியாக கனெக்ட் பண்ணலை. டாட்டோட பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி தீராம்பாளையம் நல்ல பவுலிங்கை ஐத்தம்பட்டிக்கிட்ட பவர் பிளேயை கண்ட்ரோலாக போட்டிருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூ பவுலர் வினோத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. க்ளீன் போல்டுங்க, அடுத்த விக்கெட் இருக்கிறாங்க. க்ளீன் போல்ட், நல்ல பவுலிங். தீராம்பாளையம் அணிக்காக செகண்ட் ஒன் பேட்ஸ்மேன் ரூபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவரில் செகண்ட் ஒன், அகைன் ஒரு ஒயிட். நேருக்கு நேர் பவுலர் கை கடிச்சிட்டு ரெண்டு எதுவும் ஓடலை. டாட். தேர்ட் ஒன் நல்ல பவுலிங், பெட்டோட டாப் ஹேண்டில் பட்டுருச்சு. சிங்கிள். சக்தி ஸ்ட்ரைக்கில். 4th ஒன் அகைன் ஒரு வைடு. கீப்பர் பாலை மிஸ் பண்ண, எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 2 வைடு ப்ளஸ் 1. இந்த ஓவரில் வர 3வது வைடு. சரி க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டா, ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க. ஐத்தம்பட்டி நல்ல த்ரோ, கையில் பட்டு பால் ஜம்ப் ஆகிடுச்சு. டைரக்ட் விக்கெட்டாக இருந்தால் பெரிய விக்கெட் எடுத்திருப்பாங்க, சக்தியோட விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால், நல்ல பவுலிங்கு, சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 ஓவரையுமே ஐத்தம்பட்டி அணி. நெக்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு, கனெக்ட் பண்ணியிருக்காரா? பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்து வர சக்தி பேட்லேருந்து ரிட்டர்னில். ஓவர் 4 ஓவர் முடிகிற நிலையில் அணி எண்ணிக்கை 29. நியூ பவுலர் பாண்டியன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ரூபே ஸ்ட்ரைக்கில். ஒரு ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணார், கனெக்ட் ஆகலை. டாட் பால். 5th ஓவரில் செகண்ட் ஒன் ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால், செல்லமாக பாயிண்டில் தட்டி விட்டு சிங்கிள். சக்திகிட்ட கொடுத்துட்டாங்க ரொட்டேட் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல லைன் பாலுங்க, சூப்பராக போட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் ஐத்தம்பட்டி அடிக்கவே விடலைங்க தீராம்பாளையத்தை. 5 நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 பேருமே கச்சிதமாக ஓவரை போட்டுட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் 2 பால் சிங்கிளோ 2ஓ வந்தாலும் இந்த ஓவரும் நல்ல ஓவராக தான் இருக்கும். செம்மையாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. டாஸை வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் எடுத்தாங்க. ஒயிட். ரீபால் அடிச்சிருக்காரு, காற்றுல தூக்கி விட்ருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, ஓடி வந்து கவர் பண்ணி பிடிச்சிருவாரா? பிடிச்சிட்டாருங்க.
அடுத்த விக்கெட் ரூபேஸ் விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. டாஸை வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் எடுத்தாங்க, யோசிக்கவே இல்லை. ஒரு டீமாக இருந்தாலும் 6 பவுலிங் வச்சுருக்காங்க. 6 பேர். நியூ பேட்ஸ்மேனாக தீராமலையம் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் பிரபாகரன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 1 பால் 5th ஓவரில். கண்டிப்பாக நல்லா ஆடி கொடுக்கணும், பெரிய ரன் எடுத்துகிட்டு வரணும். கட்டாயத்தில் வராங்க. 2 ஓடலை. ஃபீல்டர் கைக்கே பேருக்கு. டாட்டோட 5வது ஓவர் முடிவுக்கு வருது. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. 3 விக்கெட்டை லாஸ் பண்ணி ஆனந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஆனந்துக்கு 2வது ஓவர் தராங்க. 6வது ஓவரில் ஃபஸ்ட் ஒன் செல்லமாக ஒரு தட்டு. சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. சிங்கிளோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6வது ஓவர் ஃபஸ்ட்டு பாலு. பெரிய ஓவராக கன்வெர்ட் பண்ணும். பேலன்ஸ் இருக்க ஓவரை பிரபாகரன் சைக்கிளில் கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு போவாங்க. ஆனால் ஐத்தம்பட்டி நல்ல பவுலிங் லைனை இப்போ வச்சுருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நியூ பவுலர் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மற்றபடி 5 பவுலரை யூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு பளிச்சுன்னு. 3rd மேனில் ஃபீல்டர் இருக்காங்க. அவர் தலைக்கு மேலே போயிடுச்சு. கண்டிப்பாக 2 ரன்னாக மாற்றுவாங்க. ரன் அவுட்டா 2. 3rd ஒன். நெக்ஸ்ட்டு ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. ஃபீல்டர் யாரும் இல்லை. இப்படி வந்து கவர் பண்ணிடுவாங்களா? கவர் பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்க. 2 ரன்னு சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா குட் ஸ்டாப் அங்கே. இந்த ஓவரில் வர 2வது 2. இறங்கி போய் அடிச்சிருக்காரு பள்ளிச்சுன்னு. ஆஃப் சைட் சைட்டில் 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் 6th ஓவரில். இந்த பால் 6 பவுண்டரி போடலனா நல்ல ஓவர். அடிச்சிருக்காரு. ஸ்டாக் கவரில் யாருமே இல்லை. காற்றுல கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். 6. சக்தி பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6 டீமுக்காக. ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6, ஒரு 10 ரன் அடித்து கொடுத்துருக்காரு. ஓப்பனிங்காக வந்தார். அதுக்காக வேலையை இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஓவர் பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. 6 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 45. விக்கி தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 7வது ஓவரையும் வீச வரார். 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் 2வது பவுலர் 2வது ஓவர் போட வந்திருக்காரு. இன்னும் 1 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. அதை நியூ பவுலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் பிரபாகரன் விக்கி. 7வது ஓவரில் ஃபஸ்ட் ஒன். கண்டிப்பாக பெரிய ஓவராக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. விக்கி நல்லாவே பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் தரையோட தரையாக போகுது. நிறைய புல் இருக்கனால பவுண்ட்ரி போகாது. சிங்கிள். 6 அடித்த சக்தி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் நல்ல ஒரு பவுலிங்கு. லைன்லேயே போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் ஆடிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ரன் அவுட்டா? விக்கெட். டைரக்ட் விக்கெட் கொடுத்துருக்காங்க. சக்தியோட அவுட்டை ரன் அவுட்டில் எடுத்திருக்காங்க. சக்தியோட விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடுச்சு. 6. தேவையான ஒரு 6. போன ஊரில் ஒரு 6 எடுத்து வந்தாங்க. இந்த ஊரில் ஒரு 6 எடுத்து வந்திருக்காங்க. இது பிரபாகரன் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6. சைஸாக மூவ் ஆகுறாங்க. தீராம்பாளையம் ரன் எடுத்துகிட்டு வராங்க. லாஸ்ட் 2 ஓவராக. இந்த ஓவரும் பெரிய ஓவராக மாற்றிடுவாங்க. வச்சிருக்காரு. பவுலர் கைக்கே போகுது. ரன் இது ஓடலை. டாட் பால். லாஸ்ட் 1 பால். ஒரு ஃபுல் டாஸ் பால். மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காங்க. டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. 2வது ரன் ஓடுறாங்க ஒரு மிஸ் ஃபீல்டுனால. 2. நல்ல ஓவர். 54 ரன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஓவருக்கு 9 ரன் எடுத்து வந்திருக்காங்க. டீசெண்டான ஓவர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கௌதம். நியூ பவுலர் குபேந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் தீராம்பாளையம் அணிக்காக ஸ்ட்ரைக்கில் கௌதம், நான் சைக்கில் பிரபாகரன். கண்டிப்பாக அடிக்க தான் போவாங்க, பெரிய ஷாட்டுக்கு போவாங்க. ஏன்னா டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி ஓவர். நேராக ஸ்டம்புக்கு மேலேயே போட்டார். பேட்ஸ்மேன் மூவ் ஆகிறத பார்த்துட்டு டாட் பாலோட தொடங்கியிருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் ஒரு ஸ்கூப் ஆட ட்ரை, கீப்பர்கிட்ட கலெக்ட் பண்ண முடியல. சிங்கிள் ஓடிட்டாங்க. சைக்கை பிரபாகரன்ட்ட கொடுத்துட்டாங்க ரொட்டேட் பண்ணி. லாஸ்ட் 4 பால். தேர்ட் ஒன் ஒரு நல்ல யாருக்காரு, ஒரு எஜ்ஜி பேட்ஸ்மேனே நடந்துட்டார் டீசெண்டாக. விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். தீராம்பாளையம் அணிக்காக என்ன பண்ண போகிறார்? ஃபீல்டர் கைக்கே அடிச்சுட்டு சிங்கிள், பிக் சிங்கிள். கௌதம்கிட்ட சைக்கிள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 பால். கௌதம் 6 பவுண்டரி எடுத்துகிட்டு வருவார். எபிலிட்டி இருக்குது அவருக்கு. ஜி கீப்பர் பின்னாடி சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். டாட் பாலோடு முடிக்கிறாங்க. ரன் அவுட் வச்சு ஓடினாங்க. ஓவர் நல்ல ஓவருங்க. நியூ பவுலராக இருந்தாலும் கரெக்டாக போட்டார் ஃபைனல் ஓவரை சூப்பராக. 57 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க. 8 ஓவருக்கு தீராம்பாளையம். ஐத்தாம்பட்டி 58 ரன் தேவை 8 ஓவருக்கு. செகண்ட் இன்னிங்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணிபாரதி மற்றும் ஆனந்த் வந்திருக்காங்க ஐத்தம்பட்டி அணிக்காக. ஓப்பனிங் பேரா. தீராம்பாளையம் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரபாகரன் யூஸ் பண்ணுறாங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணணும் பவர் பிளேயை. 3மே நியூ பவுலராக தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் ரிட்டன் திரும்பி இருக்கார். ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. காற்றுல 6. ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐத்தம்பட்டி. செகண்ட் ஒன். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பாலு ஒய்டு கொடுத்துருந்தாங்க. ரீபாலில் சிங்கிள். ரிட்டன் திரும்பினார். சரியாக கனெக்ட் ஆகலை. நான் சைக்கிள் இருந்த ஆனந்த் ஸ்ட்ரைக்கு. இப்போ தேர்ட் ஒன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. நல்ல டேக்கனுங்க. ஷடனாக பிடிச்சாருங்க. ஃபுல் ஃபேஸில் போச்சு. நல்ல கேட்சுங்க. பவுலரே பிடிச்சிட்டாரு. ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட் விக்கெட்டில் இருக்கிறாங்க ஐத்தம்பட்டி. ஆனந்த் டக் அவுட்டில் வெளியேறாரு. அடுத்து 1 டவுன் பேட்ஸ்மேனாக பாண்டியன் யூஸ் பண்ணுறாங்க. டாட் பால். ஒரு 6 கொடுத்தாலும் பேக் டு பேக் 3 டாட் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 7 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 1 பால் டாட் பாலாக இருந்தால் செம ஓவராக இருக்கும். இந்த ஓவர் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே சிங்கிள். தடுக்க முடியாதனால ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. சிங்கிளோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. 9 ரன் எடுத்துகிட்டு வராங்க ஐத்தம்பட்டி. 1 விக்கெட் லாஸ் பண்ணி பவர் பிளேயில் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க பவர் பிளேயை. நியூ பவுலர் அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பவர் பிளேயில். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். ஒயிட் பாண்டியன் வெர்சஸ் அசோக். ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அப் சைடில் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் இல்லை பவர் பிளே சர்க்கிள் காரணமாக. அதனால் ஈஸி சிங்கிள். மணிபாரதி ஸ்ட்ரைக்கில். அசோக் வெர்சஸ் மணிபாரதி. ஃபஸ்ட் ஓவரில் ஒரு 6 எடுத்துகிட்டு வந்தார். அடிச்சிருக்காரு. காற்றுல மேலே பிடிச்சா காஸ்ட்லி விக்கெட்டாக இருக்கும். பிடிப்பாங்களா? ட்ராப்புங்க. காஸ்ட்லி விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண வரா மணிபாரதி. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. சரியாக கனெக்ட் பண்ணலை. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் எதுவும் ஓடலை. டாட். நெக்ஸ்ட் ஒன் உடம்புக்கு போட்டிருக்காரு. ஒரு அவுட் ஸ்விங் பால். பேட்ஸ்மேன் ஏமாற்றிட்டாரு. டாட். பேக் டு பேக் டாட் போட்டு ப்ரெஷரை போடுறாங்க.
லாஸ்ட் 2 பால் செகண்ட் ஓவரில் நேராக கொண்டு வந்து காலிலே போட்டிருக்காரு. அகைன் ஒரு டாட். லாஸ்ட் 1 பால் போல்டுங்க, எடுத்துட்டாருங்க இந்த விக்கெட்டை. இப்போ செலிப்ரேஷனை பார்க்கலாம். பெரிய விக்கெட், 6 அடித்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுக்கிறாங்க. ஓவர் அசோக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஓவருங்க, ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. 2வது பவர் பிளேயும் சூப்பராக போட்டு போயிருக்காரு. 2 ரன்னுக்கு பால் போட்டிருக்காருங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் 2 விக்கெட்டை லாஸ் பண்ணி 11 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஐத்தம்பட்டி. நியூ பவுலர் யங்ஸ்டர் ரூபேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3வது பவர் பிளே ஓவரை வீச 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் பாண்டியன் சைக்கிள் டாட் பால். இந்த மாதிரி நிறைய டாட் போடுவார், நல்லா எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் போடுவார். ஒரு யங்ஸ்டர் பிளேயர், நல்லா பந்து வீசுவார், நல்ல ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு கண்டிப்பாக. செகண்ட் பால் காற்றுல மேலே. இந்த வாட்டி இந்த சான்ஸை பிடிப்பாரா உமேஷ்? பிடிச்சிருக்காருங்க, மிஸ் பண்ணலை. அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க ஐத்தம்பட்டி. 3வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேனாக ஐத்தம்பட்டி அணிக்காக விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 3rd ஒன் டாட் பால். 4th ஒன் அகைன் ஒரு டாட்டுங்க, நல்ல ஒரு பவுன்ஸுங்க, நல்லா மேட்டை யூஸ் பண்ணுறாரு. விக்கெட்டுங்க. நான் சேகர் பேட்டு பிடிக்காம வெளியே போகிறாரு. சால்ட்டாக நடந்து போயிட்டு இருந்தார். கீப்பர் நல்ல கீப்பிங் அசோக்கிட்ட இருந்து டைரக்ட் ஹிட் எடுத்து அடிச்சிட்டாரு. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில் நேருங்கன்னா பவுலர் கைக்கு அடிச்சிருக்காரு. 2 அது ஓடலை, டாட். லாஸ்ட் 1 பால் மெய்டன் ஓவர் வீசுவாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கீப்பருக்கு பின்னாடி ஒத்துருச்சு, பவுண்டரி போகாது கண்டிப்பாக. சிங்கிள். 1 ரன்னுக்கு பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாருங்க ரூபேஷ். நல்ல பவுலிங், 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மெயின் விக்கெட்டை. 3 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 12. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 ஓவருக்கு 46 ரன் தேவை. ஓவருக்கு 9 ரன் கால்குலேட் பண்ணி விளையாடணும் ஐத்தம்பட்டி. 4வது ஓவரை வீச அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம், அதில் 1 பவுலர் யூஸ் பண்ணுறாங்க. சைக்கிளில் விக்கி. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். இன்னும் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட செட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் வந்து நேராக போட்டிருக்காரு, யாருமே இல்லை. பவுலரே ஓடி போய் பால் எடுத்துருவார். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஒவ்வொருத்தரோட 1 ரன் ஓடுறாங்க. செகண்ட் ஒன் ரன் அவுட்டா? குயிக் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கில். இப்போ 4th ஓவரில் 3rd பால் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட், ஒரு இன்சைட் வச்சு கீப்பர் கேட்ச். அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க ஐத்தம்பட்டி. பேக் டு பேக் ஓவருக்கு ஓவர் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க திராம்பாளையம். நியூ பேட்ஸ்மேன் குபேந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சைக்கிளில். ஒரு நல்ல யார்கர், குட் ஸ்டாப், டாட். லாஸ்ட் 1 பால் மடக்கி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். டீப்பில் ஃபீல்டு இருக்காங்க. ரூபேஷ் சிங்கிள். சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 4 ஓவர் முடிவிட்ட நிலை அணியின் எண்ணிக்கை 16. இன்னும் 42 ரன் தேவை 4 ஓவருக்கு. ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நியூ பவுலர் சக்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு யார்கர் சைடு. இதில் கீப்பர் டாட். மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக அது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு யார்கர் லென்த் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட். 3rd ஒன் பவுலர் கைக்கே வச்சுட்டு 2 ஓடல, டாட். 4th ஒன் பவுலரை ஸ்டாப் பண்ண முடியல, சிங்கிள்.
லாஸ்ட் 2 பால் என்ன அவுட்டா இல்லை, ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பல்லே போட்டிருக்காரு. டாட் பால். ஓவர். நல்ல ஓவர். 2 ரன்னுக்கு முடிச்சுட்டு போகிறாரு. இந்த ஓவரை 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 18. 3 ஓவருக்கு 40 ரன் தேவை. ஒன் சைடாக மேட்ச் போயிருமா? நியூ பவுலர் கௌதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு புட்டாஸ் பால் சரியாக கனெக்ட் பண்ண முடியல. சைட்டில் ரெண்டு உடல டாட். 1 ரன் மட்டும். சாரி, 2 ரன் ஓடில் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால். கேன் ஒரு புல்டாஸ், லோ புல்டாஸ் அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். டாட். தேர்ட் ஒன். அடித்துறாரு பழிச்சுனா. ஃபீல்டர் இருக்காங்க. பவுண்டரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் 6 பவுண்டரி எடுத்துகிட்டு வரணும் கண்டிப்பாக. அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் பிடிக்க முடியலை. இருந்தாலும் குட் ஸ்டாப். அங்கே 1 ரன். இன்சைட் எட்ஜ் ஓடலை. டாட். லாஸ்ட் 1 பால். அகைன் ஒரு இன்சைட் எட்ஜ். 2 ஓடலை. டாட். நல்ல ஓவர் கௌதம்கிட்ட இருந்து. ஓவர். 6 ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. மேட்ச் ஓவர். எல்லாவது ஒரே வீச பிரபாகரன் யூஸ் பண்ணியிருக்காங்க. விக்கி ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. சரியாக கனெக்ட் பண்ணலை. 2 ஓடலை. 37 ரன் தேவை. கண்டிப்பாக 6 பவுண்டரி எடுத்துகிட்டு வரணும். செகண்ட் பால். வெடிக்கொட்டிலே போட்டிருக்காரு. டாட். அகெயின் டாட். ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. 6. 5 6 தேவை மேட்சை வின் பண்ண. நெக்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காரு காற்றுல மேலே மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் இருக்கார். சக்தி பிடிச்சா பெரிய விக்கெட்டாக இருக்கும். இல்லை, மிஸ் பண்ணுறாங்க. 2 ஓடலை. டாட். நெக்ஸ்ட் ஒன். கிளியர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. 2வது 6 அடிக்கிறாரு. இன்னும் 4 6 வேணும் மேட்சை வின் பண்ண. லாஸ்ட் 1 பால். 7th ஓவரில் சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. சிங்கிள். 7 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 34. 6 பாலுக்கு 24 ரன் தேவை. 4 6 அடித்தா மேட்சை வின் பண்ணலாம். 6வது நியூ பவுலர் திலீப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஓவர். 6 பாலுக்கு 4 6 தேவை. 24 ரன் தேவை. அடிப்பாரா விக்கி? போன ஒரு 2 6 அடித்தார். ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அவர் கைக்கே தான் போகுது. 2 ஓடலை. 5 பாலுக்கு 4 6 தேவை. செகண்ட் பால். ஒரு இன்சைட் எட்ஜ் கேரி ஆகலை. டாட். 4 பாலுக்கு 4 6 அடிக்கணும். மேட்ச் பால். இந்த பால் 6 அடிக்கலன்னா தீராம்பாளையம் ஃபைனல் போயிடுவாங்க. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2வது ஓவரில் மேட்சை வின் பண்ணுறாங்க தீராம்பாளையம். குறிக்காரங்குளம் நடத்தும் 50,000க்கான கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஃபைனல் என்ட்ரி ஆகிட்டாங்க தீராம்பாளையம். டாட். போலிங்க தீராம்பாளையத்துலேருந்து 2 கம்மியாக அடிச்சிருந்தாலும் பவர் பிளேயை சூப்பராக பவுல் பண்ணி மேட்சை ஒன் சைடாகவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 6 பவுண்டரி அடித்தா ஆறுதலாக தான் இருக்கும். ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு.
ரன் ஓடலை, டாட். லாஸ்ட் 1 பால். செமி 1ல் ஐத்தம்பட்டி வெர்சஸ் தீராம்பாளையத்தில். வாழ்த்துக்கள் ஐத்தம்பட்டி அணிக்கு. ஃபைனல் என்ட்ரி ஆகியிருக்காங்க. தீராம்பாளையம் அணிக்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.